நம பார்வதிபதையே அரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த திருத்தலமானது அரையணை நல்லூர் என்று அழைக்கப்படும். தற்போது அரகண்ட நல்லூர்ன்ற பெயரில் வழங்கின்றிருக்கு. இங்கே சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருக்கார். இங்கே சுவாமி மேற்க பார்த்த சன்னதியில் இருக்கார். திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற திருத்தலம். திருஞான சம்பந்தர் தேவார பதியத்தில் வீடினார் பெரியோர்களும் பேதமை கிடத்தீதிலா, வீடினால் உயர்ந்தார்களும் ஈடிலாரில வெண்மதி, சூடினார் மறை பாடினார் சுடலை நீர் அணிந்தார்கள், ஆடினார் அரையணை நல்லூர் அங்கையால் தொழுவார்களே என்று திருஞான சம்பந்த தேவாரம் பதியம் பாடைய திருத்தலம். சுவாமியோட திருநாமம் அதுல்ய நாதேஸ்வரர், தமிழில் ஒப்பிலா மணீஸ்வரர். அம்பாளோட திருநாமம் சௌந்தர்ய கனகாம்பிகை, தமிழில் அழகிய பொன்னம்மை அம்பாளோட திருநாமம். இங்கே உள்ள விநாயகர் வலம்புரி விநாயகராக இருக்கார். வலம்புரி விநாயகர் ரொம்ப விசேஷம் இங்கே திருத்தலத்தில். அதுமாதிரி முருகரும் இந்த திருத்தலத்தில் விசேஷம். எல்லா ஸ்தலத்துலேயும் முருகன் ஒரு முகம் 4 கையோடு இருப்பார், இல்லைன்னா ஆறுமுக சுவாமியாக இருப்பார். இங்கே உள்ள முருகன் ஒரு முகம் 6 திருக்கரத்தோட கார்த்திகேய சுப்பிரமணியராக வடக்கு பார்த்துருக்கார். சிவபூஜை பண்ணுற கோலத்தில் இங்கே உள்ள முருகன் வீட்டிருக்கார். ரொம்ப விசேஷமான ஸ்தலம். ரமண மகரிஷி இங்கே வந்திருக்காங்க. ரமண மகரிஷி திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி 16 வயசில் முதல்ல இந்த தலத்தில் தரிசனம் பண்ணி இங்கேருந்து ஒரு இரவு தங்கி, இங்கேருந்து அவருக்கு ஒரு ஞான ஒளி உணர்வு ஏற்படுத்தி அவர் இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போனதாக ஐதீகம்லாம் இருக்குது. அப்புறம் பஞ்சபாண்டவர்லாம் சலகாலம் தங்கி வழிபட்டிருக்காங்க. இங்கே இந்த கோவிலில் பஞ்சபாண்டவர் வழிபட்டதாக ஒரு செவி செய்தி இருக்குது. கோபுரத்துக்கு கீழே 5 அறைகள், பீமன் கதையால் அடித்த தாமரை குளம், பீமன் பாதம்லாம் கோபுரத்துக்கு வெளியில் தரிசனம் பண்ணலாம். இங்கே வெளியில் சம்பந்தரோடைய பாதம் இருக்குது. அங்கேருந்து பார்த்தா திருவண்ணாமலை தெரியும். திருவண்ணாமலை தீபம்லாம் இந்த திருத்தலேருந்து தரிசனம்